Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 39 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல கென்னின்னு ஒருத்தன் என்ட்ரி கொடுத்தான் பாத்தீங்களா? என்ன நம்ம ஆளுங்க கத்தி வச்சிருக்காங்க, அவன் கன்னை யூஸ் பண்றான். என்னப்பா லீவை எப்படி இருக்க, நீ கொஞ்சம் கூட மாறல, இன்னும் அப்படியே தான் இருக்க, ஒரு இன்ச்சு கூட இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜம்ப போட்டு கன்னை வச்சு சுட வருவான். நம்ம ஆளு வெறி கொண்டு கத்திய தூக்கிட்டு வீசுவானா, கன்னை வச்சு தட்டி விட்டுட்டான், இல்லன்னா தலை 2 துண்டா போயிருக்கும். அதுக்கப்புறம் கன்னை வச்சு சுடுவான். நம்ம லெவி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். பாருங்க அந்த கன்னோட பவரை எவ்வளவு பெரிய ஓட்டன்னு. பாவம் நிஃபா தான் ரொம்ப மோசமான நிலைமையில செத்து போயிட்டான். அதை பார்த்து லைட்டா கவலைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போவான் பாருங்க. ஆக்சுவலா இதுக்கப்புறம் தான் கேப்டன் லெவி எந்த அளவுக்கு மாஸ்ன்னு காட்டுவாங்க. இப்ப மேட்டர் என்னன்னா, லெவி இருக்க இடம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னா அப்படின்னா எரனையும் கிறிஸ்டாவையும் எங்க கூட்டு போறாங்க, எந்த வண்டியில போயிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. கென்னியோட ஆளுங்க அந்த வண்டியில மேல கவர் பண்ணியிருந்த துணியை நல்லா கிழிச்சு விட்டுருவானுங்க. உடனே எரன் என்ன பண்ணுவான், அங்க இருக்க கன் எடுத்து சுட போவானா, அதுக்குள்ள மயக்க ஊசியை போட்டு எரனையும் கிறிஸ்டாவையும் மட்டையாக்கிடுவாங்க. வண்டி ஓட்டிட்டு இருந்தவன் ஐயோ எரனு அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போதே வாயிலே ஒரு மிதி தெரிச்சிருவான். சோ இப்ப அந்த வேகனை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. லெவி பின்னாடி வாட்டிக்கிட்டே வருவான், எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்தி ஆகணும்னு. அந்த டைம் சடனா ஒரு 3 பேர் இடையில வந்து பிளாக் பண்ணுவாங்க. அவனுக்கு அப்படியே திக்குன்னு ஆயிரும். 3 பேரும் கத்தி வச்சு சண்டை போட்டா பரவாயில்லையே, நம்மால பொலந்து கட்டிட்டு போய்கிட்டே இருப்பானே, கன்னை வச்சு சுடுவானுங்க. அவங்க 3 பேர்த்தோட அட்டாக்லயும் எஸ்கேப் ஆகி போவான் பாருங்க, வேற லெவல்ல காமிச்சிருப்பானுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்பதான் அவனுக்குமே ஒரு விஷயம் புரியுது, இவங்க 3 பேருமே அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு. அவங்க கிட்டயே படாத பாடுபட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருந்தா இடையில அந்த கென்னி வேற குறுக்க வந்து கண்ணா பின்னான சுட்டுட்டு இருப்பான். இப்ப நம்ம பையலுக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, கென்னிக்கும் மிலிட்டரி போலீஸ்க்கும் சுத்தமா ஆகாது. ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி அவங்க கூட போய் சேர்ந்தான்னு ஒரே குழப்பம். இதை யோசிச்சுக்கிட்டே அடிச்சு புடிச்சு அவங்க அட்டாக் எல்லாத்துலயுமே தப்பிச்சு கண்ணா பின்னான்னு போகும்போது தலையில லைட்டா அடிபட்டுரும். ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சு புடிச்சு நம்மால அங்க இருக்க பார்ல போய் லேண்ட் ஆயிருவான். எல்லாம் அங்க மிரண்டு போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பார் ஓனர்லாம் கேப்டன் லெவி வெல்கம் சாருமா. இப்ப மேட்டர் என்னன்னா, இதே மாதிரி சண்டை போயிட்டு இருந்துச்சுன்னா எரனு ஹிஸ்டோரியா அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க அவனோட புது டீமையும் அவன் இழக்க வேண்டி இருக்கும். அதனால ஏதாச்சும் பண்ணியாகணுமேனு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த கென்னி பேச ஆரம்பிப்பான். என்னப்பா அடிச்சு புடிச்சு உன்னைய தூக்கி போட்டு மிதிக்கலான்னு பார்த்தா நேரா இந்த பாருக்குள்ள வண்டியே, அதுவும் ஒரு குட்டி எலி மாதிரி. அது சரி நீ எலிதானே, வா வெளியில வா, நம்ம ஜாலியா விளையாடலான்ட்டு அப்படியே உள்ள ஒரு ஜம்ப். மிலிட்டரி போலீஸ் சில பல பூச்சிகளை போட்டு தள்ள வேண்டிய நேரம், வெளியே வா வெளியே வா வெளியே வாம்பான். அவனை பார்த்தவொன்னு அங்க இருக்கவங்க எல்லாம் மிரண்டுருவாங்க. நம்மால அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு, என்ன கென்னி உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆமா நீ எப்ப மிலிட்டரி போலீஸ் எல்லாம் போட்டு தள்ளாம அவங்க கூட சேர ஆரம்பிச்ச, ஏதோ இடிக்குதே அவங்க கிட்ட போய் ஜாயின் பண்ண அப்படின்னு கேட்டா, தம்பி இதெல்லாம் பெரியவங்க விஷயம், நிறைய விஷயத்த நாங்க பேசுவோம், பொடி பசங்களுக்கு எல்லாம் இது புரியாது. ஐயோ சாரிப்பா மறந்துட்டேன், நீயும் கொஞ்சம் இப்ப வளர்ந்துட்டீல, இன்னும் உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். அண்ட் நான் சொல்லி கொடுத்த எல்லா ட்ரிக்கையும் நல்லாவே யூஸ் பண்றப்பா, ஆனா மாட்டிக்கிட்ட எலிய நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு சொல்லல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்த சுத்தி காட்டுறாங்க. ஒரு 5 பேரு ரவுண்டு கட்டி நின்னுட்டு இருக்கானுங்க. வெளியில நம்மால வந்தானா போட்டுருவானுங்க. நீ எந்த வழியா வந்தாலும் சாகிறது கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு சேரை தூக்கிட்டு வீசுவான். அங்க இருக்க பாட்டில்ஸ் எல்லாம் உடஞ்சு தெரியும். ஆனா லெவி கொஞ்சம் கூட அசைய மாட்டான். நீ எதுக்காக ஏன் சர்வே காப்ஸ்ல சேர்ந்தேன்னு என்னால சின்னதா கெஸ் பண்ண முடியுது. ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோட இருக்கணும்னா நம்மளால என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படி இப்படின்னு வண்ட வண்டியா டயலாக் அடிப்பான். இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணணுமோ அதை கண்டுபிடிச்சா போதும். அது மட்டும் இல்லாம நம்மளோட லைஃபை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா அதுக்கு நம்மளோட ஹாபியை பண்ணாலே போதுமா. லெவிக்கு பயங்கரமா கடுப்பாவும், ஏண்டா என் டீம்மேட்ஸோட மண்டைய செதறடிக்கிறது உனக்கு ஹாபியா அப்படின்னு கேட்டா, ஆமாமா. உடனே நம்மளால அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அப்படியே நைஸா பாட்டில திருப்பி வச்சு பார்ப்பான். அவனுக்கு யாரு எக்கேடு கேட்டாலும் அதை பத்தி கவலையே இல்லை. அவனோட கோலை அவனுக்கு அச்சீவ் பண்ணணும். ஆனா அதுக்காக நீ என்னமோ ஒழுக்க மாதிரி பண்ணாத, உன் பங்குக்கு நீ எவ்வளவு கொல்லணுமோ அவ்வளவு கொன்னு இருக்க, அதனால ஒண்ணு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டு சேர தூக்கி அடிக்க போவான். அடுத்த செகண்ட் லெவி கன்னை வச்சு ஒரு போடு போடுவான். கரெக்டா சேர அடிக்க வரும்போது போட்டதுனால சேர்ல போட்டு அப்படியே தெரிச்சடிச்சு போய் வெளியில விழுவான். வெளியே இருந்து பார்த்தவங்க எல்லாம் மிரண்டுட்டாங்க, அச்சச்சோ இது நம்ம கேப்டன் ஆச்சேன்னு. நம்மால என்ன பண்ணுவான், இந்த கேப்பை யூஸ் பண்ணி வெளியில எஸ்கேப் ஆவான். உடனே வந்துட்டான்டா போடுங்கடான்னு சொல்லி கண்டமேனிக்கு கன்னை வச்சு சுடுவானுங்க. கடைசியில பார்த்தா அது லெவி இல்ல சேரு. ஆத்தாடி சேரான்னு சொல்லி ஷாக்ல இருக்கும் போதே பொசுக்குன்னு வந்து நெத்திலேயே கொக்கிய போட்டு இழுப்பான். 5 பேர்த்துல ஒருத்தங்காலி. அடுத்த ஒரு 2 பேரு கன்னை வச்சு கண்ணா பின்னான்னு சுடுவானுங்க. நம்ம பையன் ஃபர்ஸ்ட் கொண்டான்ல அவனோட பாடியை வச்சு பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கும் சங்கிலே ஒரு போர்டு, 3 பேரு காலி. இப்படி டம்மு டம்முன்னு சுடுற சவுண்டு ஷாஷாக்கு கேட்டுச்சு. உடனே கூட இருந்த எல்லாத்திட்டையும் சொல்லுவா, அவங்க யாருக்குமே கேட்ட மாதிரி இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மிகாசா இருந்துகிட்டு, கேப்டன் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாருல்ல, அது என்ன தெரியுமான்னு கேட்டவனே எல்லாம் ஆர்வமா அவளை பாப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, இனிமேட்டு நம்ம ஹியூமன்ஸ் கூடயும் சண்டை போட வேண்டி இருக்கும்னு. அதை கேட்டவன
உடனே ஷாக் ஆகும். என்னமா என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த கன் ஷாட் கேக்குற இடத்தை நோக்கி வேகமா கிளம்பிடுவான். இப்படி இவ போறத நைல் பாத்துருவான். ஆனா பேப்பர் ஒர்க் இருக்குன்னு சொல்லி அவனை கூப்பிட்டவன அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிடுவான். அதே நேரம் கென்னியோட ஆளு வந்து, என்ன கென்னி உயிரோட இருக்கீங்களா? அவன் என்ன உங்களை உதச்சு வெளியே தள்ளிட்டானான்னு கேட்பான். உயிரோட இல்லன்னா நான் செத்துட்டேன்னு எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? பரவாயில்ல, இந்த டைம் இனி அவன் செஞ்சிட்டான். பார்ல எமர்ஜென்சிக்கு கன் வச்சிருக்கத மறந்துட்டானாமா. என்னதான் அவன் பாடி வளராட்டியும் அவன் மூளை நல்லா வளர்ந்துருக்குமா. என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ண போற நேரத்துல இது எனக்கு ஒரு நரகம் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க நம்மளுக்கு டீம் வெறி கொண்டு வந்தாங்கல்ல கன் ஷாட் சத்தத்தை கேட்டுட்டு வரவங்க வர்ற வழியில எரனும் கிறிஸ்டாவும் வண்டியில மயங்கி கிடக்கிறத பாப்பாங்க. ஐயோ ஏதோ பிரச்சனை போலன்னு பாத்துட்டு இருக்கும் போதே அந்த குதிரை வண்டியை லெவி வேகமா வட்டிட்டு போவான். சரி நம்ம கேப்டன் இங்க தான் இருக்காருன்னு அவரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போனா அவரை ஒருத்தன் கன் பாயிண்ட்ல வச்சு கண்ணா பின்னான்னு சுடுவான். நம்மளுக்கு கண்ணு முன்னாடி அவனை வெட்டி வீசிட்டு போவாரா. பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா இதுவரைக்கும் இவங்க மனுஷங்க யாரையுமே கொண்டது இல்லையே. அதனாலதான் அந்த ஷாக்கு. லெவிக்கு நம்மளுல பார்த்த உடனே அப்பாடா ஆளுங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி சீக்கிரமா போய் அந்த வண்டியை புடிங்க. அண்ட் இன்னொரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிங்க, அவங்க பயங்கரமா சண்டை போட்டு எல்லாத்தையும் கொல்ற கொலகாரனுங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு 3 பேர்த்த போட்டு தள்ளிட்டாங்க. அதனால தயக்கமே காட்ட வேண்டாம், சான்ஸ் கிடைச்சாலே போட்டு தள்ளிருங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவாரு. சரின்ட்டு போவாங்களா. அப்ப இடையில 2 பேர் வருவாங்க. அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள போட்டு தள்ளிட்டு அர்மின் ஜீனு கிட்ட இந்த வண்டியை செக்யூர் பண்ண சொல்லுவாரு. அவரு மத்தவங்க எல்லாருமே கவர் பண்ணுவாங்களாமா. ஏன் ஜீனி அர்மினை அனுப்பி இருப்பாருன்னா அவங்க 2 பேரும் தான் கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. அதனால போன உடனே வண்டியை ஓட்டிட்டு இருந்தவளை அடிச்சு கவுத்தாச்சு. கத்தி முனையில அவளை லாக் பண்ணிட்டான். பட் அவளை கொல்றதுக்கு அவனுக்கு மனசு இல்லையா. அது தெரிஞ்ச உடனே அசால்ட் அவன் கத்தியை தட்டி விட்டு கன் பாயிண்ட்ல ஜீனை லாக் பண்ணிடுவா. என்ன ஒரு மேட்டர்னா அவங்க எல்லாம் கருணையே இல்லாதவங்க, கன்ஃபார்மா சுற்றுவா. அப்பதான் மிகாசாவோட என்ட்ரி. ஜீனு கத்திட்டே வந்து ஒரு போர்டு. ஆனா அவ கத்திய வச்சு வெட்ட வரதுக்கு முன்னாடியே கன் சவுண்ட் பட்டால்னு கேட்கும், ரத்தம் தெரிக்கும். அப்ப ஜீனை போட்டு தள்ளிட்டாளா. சரி அதெல்லாம் சொல்லல. அங்க கட் பண்ணி கிங்கோட கோட்டையை காட்டுறாங்க. அங்க பெரிய தலைங்க எல்லாம் கிங்கோட உட்காந்து பயங்கரமான டிஸ்கஷன். வேற ஒண்ணும் இல்ல, அந்த நிக் பாஸ்டர் இருக்கான்ல அந்த ஆளு அவங்க கிட்ட ஏதாச்சும் சொன்னானா இல்லையா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தெரிஞ்சு இல்லன்னு தான் தோணுது. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அங்க இருக்க ஒரு மிலிட்டரி ஆபீசர் இருந்துட்டு அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறத விட அவங்க என்ன செய்ய ட்ரை பண்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாலே போதும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கத கிங்கும் அப்படியே பேன்னு பாத்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு மெசேஜ் வரும். எங்க இருந்துன்னா லார்ட் ரைஸ் கிட்ட இருந்து. வேற ஒண்ணும் இல்ல, எரனும் ஹிஸ்டோரியாவையும் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு. அப்படின்னா நம்மளுக்கு கோட்டை விட்டாங்க போல அந்த சண்டையில. இவங்களுக்கு தேவை அவங்க 2 பேரும் மட்டும் தான். அதனால இதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம கமாண்டர் எர்வினை அந்த மிலிட்டரி ஆபீசரோட கேப்டன் நைல் வந்து பாப்பான். என்னன்னா எர்வின் தான் அவர்கிட்ட ஏதோ பேசணுங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. மேட்டர் என்னன்னா 2 பேருமே பர்சனலா நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆனா நான் இப்போ ஒரு மிலிட்டரி போலீஸ், என்னால டியூட்டிக்கு துரோகம் பண்ண முடியாது, அதனால பழைய விஷயம் எதையும் பேசாதன்னு சொல்லுவாரா. என்ன பண்ணி இப்படி மாறிட்ட. இப்ப என்னோட கேள்வியே ஃபியூச்சர் ஹியூமனிட்டி நம்ம கவர்மெண்ட்டை நம்புமா இல்லையாங்கிறதா அப்படிங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிப்பாரு. இஃப் இன் கேஸ் அப்படி ஒரு நிலைமை வந்தா நீ எந்த பக்கம் சூஸ் பண்ணுவ, அதை யாரு டிசைட் பண்ணுவா அப்படின்னு உடனே நைலுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்க எர்வின்னு. சொல்ல போனா எர்வினுக்கு இதுதான் ஒரே குழப்பம். அப்படியே கட் பண்ணா நம்ம அர்மீனை காட்டுறாங்க. பயங்கரமா வாந்தி எடுத்து அழுதுகிட்டு இருப்பான். மிகாசா தான் கூட இருந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம நீ மன்னிச்சிருன்னு இருப்பான். என்ன மேட்டர்னு பார்த்தா நம்ம ஜீனை ஒருத்தி சுட வந்தப்போ மிகாசா வெட்டுறதுக்காக வேகமா வந்தால, ஆனா அதுக்கு முன்னாடியே சுடுற சவுண்ட் கேட்டுச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல, அவளை நம்ம அர்மின் சுட்டுட்டான். இல்லன்னா அவ ஜீனை சுட்டுருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் பையன் மர்டர் பண்றானா அதனால அந்த பீதி. அதுக்கப்புறம் வண்டி அவங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு 3 பேர் ஜம்ப் பண்ணி வந்து அர்மினியும் ஜீனியும் சுட வருவாங்களா. இத பார்த்த லெவியும் ஷாஷாவும் என்ன பண்ணிடுவாங்க, அர்மினியும் ஜீனியும் காப்பாத்தி தூக்கிட்டு போயிருவாங்க. வண்டி மட்டும் அனாதையா போகும். உடனே அந்த வண்டியில 3 பேர் ஏறி எஸ்கேப். அதுவும் எப்படின்னா வண்டி பாத்தீங்கன்னா வாசலை தாண்டி போயிருச்சு. மிகாசா விடமாட்டேன்னு புடிக்கிறதுக்கு வெறி கொண்டு போக ட்ரை பண்ணுவான். ஆனா கேப்டன் லெவி வந்து தடுத்துருவான். இதுக்கப்புறம் போக கூடாதுன்னு. ஏன்னா போனா டெஃபினட்டா சாவு கன்ஃபார்ம். அதனால தடுத்துருவான். ஏன்னா இப்போதைக்கு அவனோட டீம் அவனுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. இந்த கட்டத்துல தான் அவங்க எரனையும் ஹிஸ்டோரியாவையும் கோட்டை விட்டாங்க. எத்தனை டைம் தான் எரனை கடத்தி காப்பாத்த போறாங்களோ தெரியல. சரி இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க மிலிட்டரி போலீஸோட என்னென்னலாம் கபடி ஆட போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.